2030க்குள் சீனா உலகின் மிகப்பெரிய கிறிஸ்தவ மக்கள் தொகை கொண்ட நாடாக மாறலாம். இது வெறும் ஊகம் அல்ல. புர்டியூ பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மத சமூகவியல் நிபுணர் டாக்டர் ஃபெங்காங் யாங் உள்ளிட்ட பல சர்வதேச மக்கள் தொகை அறிக்கைகள் இந்த மதிப்பீட்டை அடிப்படையாக கொண்டவை. சீனாவில் கிறிஸ்தவ மக்கள் தொகை சுமார் 24 கோடி 7 லட்சம் வரை செல்லக்கூடும் என்று அவை கணிக்கின்றன. முதல் பார்வையில் இது வெறும் புள்ளி விவர மதிப்பீடு அல்லது மக்கள் தொகை மாற்றம் போல் தோன்றலாம். ஆனால் ஆழமாக பார்த்தால் இது 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய புவிசார் அரசியல் மற்றும் சமூகவியல் புதிர்களில் ஒன்று என்பது தெளிவாகிறது. 1.4 பில்லியன் மக்கள் தொகை கொண்ட நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி சித்தாந்தம் அரசியல் மற்றும் சமூகத்தின் மீது இரும்பு கரம் கொண்ட கட்டுப்பாட்டை வைத்திருக்கும் நிலையில் அரசின் நேரடி அதிகாரத்துக்கு வெளியே உள்ள எந்த நம்பிக்கை அமைப்பும் பரவுவது சாதாரண விஷயம் அல்ல. சீனாவில் கிறிஸ்தவத்தின் வேகமான வளர்ச்சி வெறும் மதக்கதை மட்டுமல்ல. சமூக மாற்றம், அரசியல் ஸ்திரத்தன்மை மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய கேள்விகள் நிறைந்த அழுத்த நிலையாக இது உள்ளது. அதிகாரப்பூர்வமாக நாத்திக நாடான சீனாவில் கிறிஸ்தவம் எப்படி இவ்வளவு வேகமாக வளர்கிறது? அரசியலமைப்பின்படி மதம் அனுமதிக்கப்பட்டாலும் நடைமுறையில் கடுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு பெரும்பாலும் அடக்கப்படும் சூழலில் அங்கீகரிக்கப்படாத வீட்டு தேவாலயங்கள் சட்டவிரோதமானவை மற்றும் அடிக்கடி ஒடுக்கப்படுகின்றன. கண்காணிப்பு, அழுத்தம் மற்றும் தடைகள் இருந்தாலும் லட்சக்கணக்கானோர் இன்னும் கூட்டங்களில் கலந்து கொள்கின்றனர், பைபிளை படிக்கின்றனர். உலகின் மிக மேம்பட்ட கண்காணிப்பு அரசின் மூக்குக்கு நேராக நம்பிக்கையை பரப்புகின்றனர். இந்த வளர்ச்சி முழுக்க இயற்கையானதா, உள்ளார்ந்த சமூக மாற்றங்களின் விளைவா, அல்லது வெளிப்புற சக்திகள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் சீன கம்யூனிஸ்ட் கட்சியை பலவீனப்படுத்த நீண்டகால மத மாற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார்களா? சீன அரசாங்கத்துக்கே சொந்தமான நடைமுறை கணக்குகள் இருக்கலாம், ஏனெனில் இது வெறும் நம்பிக்கை பற்றியது அல்ல. இது அதிகாரம், கட்டுப்பாடு, கலாச்சார அடையாளம் மற்றும் உலக புவிசார் அரசியல் சம்பந்தப்பட்ட உயர் பந்தய விளையாட்டு. இன்றைய மாறும் உலக ஒழுங்கில் இதை புரிந்து கொள்வது மிக முக்கியம். இங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வரலாற்றுக்கு பின்னோக்கி செல்ல வேண்டும். கிறிஸ்தவம் சீனாவுக்கு புதியது அல்ல. 1949 மாவோ சேதுங் மக்கள் குடியரசை நிறுவிய போது ஏற்கனவே சுமார் 4 மில்லியன் கிறிஸ்தவர்கள் இருந்தனர். பெரும்பாலும் முந்தைய நூற்றாண்டில் செயல்பட்ட மேற்கத்திய மிஷனரிகள் மூலம் மதம் மாற்றப்பட்டவர்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் அதிகாரத்துக்கு வந்த பின் கிறிஸ்தவத்தை மதமாக அல்லாமல் ஏகாதிபத்திய பாரம்பரியமாகவும் மேற்கத்திய ஆதிக்கத்தின் கருவியாகவும் பார்த்தனர். ஒப்பியம் போர்கள் மற்றும் சம உரிமையற்ற ஒப்பந்தங்களின் அவமானங்களுடன் இணைத்தனர். இயேசு கிறிஸ்துவின் சகோதரர் என்று தன்னை கூறிக்கொண்ட ஒருவர் தலைமையில் நடந்த தாய்பிங் கலகம் ஏற்கனவே பல கோடி பேரை கொன்று ஆழமான வடுக்களை விட்டிருந்தது. இந்த வரலாற்று அதிர்ச்சி கட்சியின் டிஎன்ஏவில் கிறிஸ்தவத்தின் மீதான ஆழமான சந்தேகத்தை பதித்தது. மாவோ காலத்தில் அணுகுமுறை கட்டுப்பாடு மற்றும் இறுதியில் ஒழிப்பு. வெளிநாட்டு மிஷனரிகள் வெளியேற்றப்பட்டனர், தேவாலய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன, மத நிறுவனங்கள் அரச கண்காணிப்பின் கீழ் மறுசீரமைக்கப்பட்டன. புராட்டஸ்டண்டுகள் 3 செல்ஃப் பேட்ரியாட்டிக் மூவ்மெண்டின் கீழும், கத்தோலிக்கர்கள் சைனீஸ் கேத்தலிக் பேட்ரியாட்டிக் அசோசியேஷனின் கீழும் வைக்கப்பட்டனர். இரண்டும் உலக நெட்வொர்க்குகளுடன் தொடர்பை துண்டிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை. இருண்ட காலம் கலாச்சார புரட்சியின் போது 1966 முதல் 1976 வரை ரெட் கார்டுகள் தேவாலயங்களை அழித்தனர், பைபிள்களை எரித்தனர், நம்பிக்கையாளர்களை துன்புறுத்தினர். மத வாழ்க்கை கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு பதிலாக இந்த அடக்குமுறை அதை நிலத்தடிக்கு தள்ளியது. பரவலாக்கப்பட்ட வீட்டு தேவாலயங்களாக மாறியது, அதன் மறைந்திருந்த வலிமையாக அமைந்தது. மாவோ இறந்த பின் டெங் ஷியாபிங்கின் சீர்திருத்தங்கள் மாற்றத்தை கொண்டு வந்தன. 1982 டாக்குமெண்ட் 19 மதத்தை நீண்டகால நிகழ்வாக அங்கீகரித்து வரையறுக்கப்பட்ட நம்பிக்கை சுதந்திரத்தை அனுமதித்தது. அரசியலமைப்பு சுதந்திரத்தை வாக்குறுதி செய்தது, ஆனால் கடுமையான வரம்புகளுடன். பொது ஒழுங்கை குலைக்கக்கூடாது, கல்வியில் தலையிடக்கூடாது, வெளிநாட்டு செல்வாக்கை அனுமதிக்கக்கூடாது. இந்த வரையறுக்கப்பட்ட திறப்பு 80கள் மற்றும் 90களில் பெரிய மத மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிகாரப்பூர்வ எண்ணிக்கை 6 மில்லியனில் இருந்து 14 மில்லியனாக உயர்ந்தது. மக்கள் தொகை வளர்ச்சியை விட வேகமாக.
ஆனால் உண்மையான உந்து சக்திகள் சமூக மற்றும் பொருளாதாரமானவை. பெரிய நகரமயமாக்கல் பாரம்பரிய குடும்ப அமைப்புகளை உடைத்தது. அந்நிய நகரங்களில் குடியேறிய தொழிலாளர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட உணர்வில் இருந்தனர். வீட்டு தேவாலயங்கள் மாற்று குடும்பங்களாக செயல்பட்டு உணர்ச்சி ஆதரவு, வேலை தொடர்புகள் மற்றும் அரசால் வழங்க முடியாத நடைமுறை உதவிகளை வழங்கின. ஏழைகள் மட்டுமல்ல, பொருளாதார வளர்ச்சி செல்வத்தை உருவாக்கியது. ஆனால் ஏற்றத்தாழ்வு, ஊழல் மற்றும் கலாச்சார புரட்சிக்கு பின் ஏற்பட்ட நெறிமுறை வெற்றிடத்தையும் உருவாக்கியது. பழைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதிபொருள்மயமாதலுக்கு மத்தியில் வெறுமையாக உணரப்பட்டது. பலர் நெறிமுறை வழிகாட்டுதலுக்காக கிறிஸ்தவத்தை நோக்கினர். அறிவுஜீவிகள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினர் அதை மேற்கத்திய முன்னேற்றம், சட்டத்தின் ஆட்சி மற்றும் நவீனத்துவத்துடன் இணைத்து பார்த்தனர். 1989 தியானன்மென் ஒடுக்குமுறை இந்த அர்த்த தேடலை ஆழப்படுத்தியது. வென்சோ போன்ற இடங்களில் பாஸ் கிறிஸ்டியன்ஸ் நம்பிக்கையை வியாபாரத்துடன் இணைத்து ஊழல் சந்தையில் நம்பிக்கை மற்றும் நெட்வொர்க்குகளை உருவாக்கினர். 2008 சிச்சுவான் பூகம்பத்தின் போது கிறிஸ்தவ குழுக்கள் பயனுள்ள நிவாரணத்தை வழங்கினர். மத நெட்வொர்க்குகள் பயனுள்ளவை என்பதை அரசுக்கு காட்டினர். ஆனால் வளர்ச்சி தெரியத் தொடங்கியதும் அரசின் அணுகுமுறை மாறியது. 2012க்கு பின் ஷி ஜின்பிங் காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சகிப்புத்தன்மை இறுக்கமான கட்டுப்பாட்டுக்கு இடமளித்தது. சினிசிசேஷன் கொள்கை மதத்தை சோஷலிச மதிப்புகளுக்கும் கட்சியின் முழுமையான விசுவாசத்துக்கும் ஏற்றவாறு மறுசீரமைக்கும் நோக்கம் கொண்டது. சிலுவைகள் அகற்றப்பட்டன. ஏர்லி ரெயின் கவர்னன்ட் சர்ச்சை சேர்ந்த போதகர் வாங் யி போன்றோர் சிறையில் அடைக்கப்பட்டனர். வீட்டு தேவாலயங்கள் நாடு தழுவிய ஒடுக்குமுறையை எதிர்கொண்டன. புதிய விதிமுறைகள் பதிவு செய்யப்படாத கூட்டங்களை தடை செய்தன. வெளிநாட்டு நிதியை கட்டுப்படுத்தின. சிறார்களை மத நடவடிக்கைகளில் இருந்து தடை செய்தன. தொண்டு நிறுவனங்களை அரச கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தன. டிஜிட்டல் கண்காணிப்பு தேவாலயங்களுக்குள் நுழைந்தது. பிரசங்கங்கள் கண்காணிக்கப்பட்டன. ஆன்லைன் மத உள்ளடக்கம் அனுமதி பெற வேண்டியதாயிற்று. நோக்கம் தெளிவு: மதத்தை ஒழிக்காமல் முழுமையாக கீழ்ப்படுத்தி கட்சியின் சிந்தனை ஏகபோகத்துக்கு சவால் விடாதவாறு வைப்பது. பெய்ஜிங்கின் பார்வையில் கிறிஸ்தவம் புவிசார் அரசியல் அபாயங்களையும் கொண்டுள்ளது. தலைவர்கள் அதை மேற்கத்திய செல்வாக்குக்கான ட்ரோஜன் ஹார்ஸாக பார்க்கின்றனர். சோவியத் யூனியன் வீழ்ச்சியில் கத்தோலிக்க தேவாலயத்தின் பங்கை நினைவூட்டுகிறது. நேஷனல் என்டவுமெண்ட் ஃபார் டெமோக்ரசி போன்ற குழுக்களை மென்மையான ஆட்சி மாற்றத்தின் கருவிகளாக சுட்டிக்காட்டுகின்றனர். சீனாவை கிறிஸ்தவமயமாக்க ஒருங்கிணைந்த மேற்கத்திய சதி பற்றிய உறுதியான ஆதாரங்கள் இல்லாவிட்டாலும் புரிதல்கள் கொள்கையை இயக்குகின்றன. வெளிநாட்டு சீன கிறிஸ்தவ நெட்வொர்க்குகள், டயஸ்போரா தொடர்புகள் மற்றும் டிஜிட்டல் கருவிகள் எல்லைக்கு அப்பால் நம்பிக்கையை உயிருடன் வைக்கின்றன. அரசு இதை தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கிறது. பாஸ்போர்டுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன. வெளிநாட்டு தொடர்புகள் கண்காணிக்கப்படுகின்றன. எண்ணிக்கைகளே பெரிதும் விவாதிக்கப்படுகின்றன. 2030 24 கோடி 7 லட்சம் வரை வெடிக்கும் வளர்ச்சி என்ற நம்பிக்கையான மதிப்பீடுகள் முந்தைய தசாப்தங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்படுபவை. பியூ ரிசர்ச் இன் மிகவும் எச்சரிக்கையான பகுப்பாய்வுகள் 2010 முதல் வளர்ச்சி தேக்கம் அடைந்திருப்பதாக கூறுகின்றன. அதிகாரப்பூர்வ எண்ணிக்கைகள் நிலத்தடி நம்பிக்கையாளர்களை புறக்கணிக்கின்றன. மிஷனரி அறிக்கைகள் சில சமயம் எண்களை பெரிதாக்குகின்றன. கண்காணிப்பு அரசில் உள்ள பயம் துல்லியமான கணிப்புகளை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக்குகிறது. ஆனால் கிறிஸ்தவம் சமூகவியலாளர்கள் பேம்பு ரெசிலியன்ஸ் என்று அழைக்கும் வலிமையுடன் தொடர்கிறது. அழுத்தத்தின் கீழ் வளைந்தாலும் உடையாது. சிறிய செல்களாக, என்கிரிப்ட் நெட்வொர்க்குகளாக, கேமராக்கள் எட்டாத தனிப்பட்ட நம்பிக்கையாக தகவமைக்கிறது. இன்றைய இளைஞர்கள் தீவிர போட்டி, வேலையின்மை மற்றும் 936 வேலை கலாச்சாரத்தால் எரிந்து போய் அரசு சித்தாந்தத்துக்கு அப்பால் அர்த்தத்தை தேடுகின்றனர். மனித ஆன்மாவின் நோக்கம் தேடல் ஃபயர்வால்கள் அல்லது ஆல்காரிதங்களால் நசுக்க முடியாதது. புவிசார் அரசியலில் மேற்கு அடக்குமுறையை வலியுறுத்துகிறது. சீனா வெளிநாட்டு தலையீட்டை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால் நிலத்தில் சாதாரண சீன மக்கள் சக்தி வாய்ந்த சக்திகளுக்கு மத்தியில் தங்கள் நம்பிக்கையை அமைதியாக தக்க வைக்கின்றனர். சீனா எப்போதாவது கிறிஸ்தவ பெரும்பான்மை நாடாக மாறினாலும் சரி, இந்த நெகிழ்வான நம்பிக்கை அமைப்பு கம்யூனிஸ்ட் கட்சியின் சிந்தனை மற்றும் சமூகத்தின் மீதான முழுமையான கட்டுப்பாட்டுக்கு அமைதியான நீடித்த சவாலாகவே உள்ளது.